Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சினி மேம் வந்திருந்தாங்க உள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் உங்களோட ப்ளேக்காக அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. பட் அதை நீங்கள் போய் ஷேர் பண்ணிக்கிட்டது பாரு கூட. ஆமாம், அது உங்களுக்கு கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்கள் வந்து இது வந்துச்சா இல்லை தெரியல. யாரோட இமேஜாவது உங்களுக்கு மாறிச்சா? எனக்கு பெருசாக மாறினது இப்போது பாரு கம்ருதன், பாரு எஸ்பெஷலி. மனசில் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பேசுவார்னு நினச்சிட்டு இருந்தேன். சபரியும் திவ்யாவும் வந்து இந்த லேகியம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல. மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப், இப்போ சபரிக்கும் ரம்யாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், எஃப்ஜேக்கும் கனிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், விக்ரமுக்கும் சுபிக்ஷாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஆனால் இவங்க சர்வசாதாரணமாக ஒரு டாஸ்கை தாண்டி ஒன்று இருக்கு, அதுக்கும் எனக்கும் உடன்பாடு கிடையாது. டாஸ்கை தாண்டி என்ன இருக்கு? டாஸ்கை தாண்டினா மற்றவங்கள தாழ்த்தி தான் நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த எல்லையை தான் நம்ம தாண்டினா தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னைக்கு இப்போ ஒரு 1 hour முன்னாடி ரிலீஸ் ஆன ப்ரோமோ நீங்க பாத்தீங்க. அதுதான் அதை பார்த்து தான் நான் சொல்றேன். எந்த அளவுக்கு ஒஸ்டா போயிட்டு இருக்கு? ஏதாவது ஒரு வகையில ஸ்டாப் பண்ண முடியாதா? இல்ல ஏன் இந்த அளவுக்கு ஒஸ்டா போயிட்டு இருக்கு? பர்டிகுலரா 2 பேரால தான் அப்படின்னு. பட் நான் வெளியே வந்து பார்த்தா தான் இந்த நாய் குலைச்ச விஷயம் இதுக்காகத்தான். நான் சத்தியமா என்ன நினைச்சேன்னா, இந்த நீங்க வெளில வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சவுண்ட் எல்லாம் கூட பிக் பாஸ் இதுல போட்டாங்க. அந்த 1 hour எபிசோட்லயே போட்டாங்க. ஐ திங்க் தே ஆர் லிட்டரலி கிஸ்ஸிங் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க். வணக்கம் அமித் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் டு யூ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. நிறைய விஷயங்கள் அமித் அவர்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் பில்டப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பில்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது. இவர் யார் தெரியுமா? கன்னடா பிக் பாஸில் வந்துட்டு 2 வாய்ஸ் பேசியிருக்காரு. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தமிழில் இப்போ உள்ளே போகிறாரு. இவருக்கு இந்த பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கன்ஃபார்ம் டைட்டில் வின் பண்ணிடுவார். இந்த மாதிரியான ஒரு இது இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு த்ரெட்டனாக இருப்பார் இவர் ஆஸ் அ பிளேயரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட், நிறைய பேர் அன்எக்ஸ்பெக்டட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அன்ஃபேர் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ரொம்ப ப்ரெஷராக இருந்ததா? ஐயோ நம்மளை இப்படியே நம்புறாங்களே அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் லிவ் அப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அன்ஃபேர் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. என்னம்மா கரெக்டாக விளையாடிட்டு இருந்த ஒரு சமயத்தில் வெளியே வந்துட்டேன். அவங்க வந்து அதுக்கு போட்டு கொடுக்கல. பட் எனக்கு அதுதான் எனக்கு வந்து எது இந்த வாழ்க்கையில் எது எப்பப்போ நடக்குமோ அது கரெக்டாக எனக்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு லெசனை கொடுக்கும். இப்போ எனக்கு புரியாமல் இருக்கலாம். பட் போக போக ஏன் நான் இந்த டிக்கெட் ஃபினாலே டைமுக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். பிகாஸ் நான் டிக்கெட் ஃபினாலில் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்திருப்பேன். அந்த வீட்டில் எல்லாரை விட ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் ஆகட்டும், மென்டல் டாஸ்க் ஆகட்டும், எப்போவுமே அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்திருக்கேன். அண்ட் டிக்கெட் ஃபினாலில் மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்திருப்பேன். நீங்கள் நல்லா தான் விளையாண்டீங்க. டாஸ்க் எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க. ஈவன் ஒரு டாஸ்க்லலாம் கூட பிக் பாஸ் வந்து உங்களை கூப்பிட்டு இருப்பார், அமித்னு சொல்லிட்டு. நீங்கள் திரும்பவே மாட்டீங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. தர்மலிங்கம் சார் கேரக்டருக்குள்ளே இருக்கும்போது திரும்ப அந்த அளவுக்கு ஒரு டாஸ்க்காக, அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸாக விளையாண்ட நீங்கள். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, டாஸ்க் மட்டும் விளையாண்டா இந்த பிக் பாஸ்ல சர்வே பண்ண முடியுமா, இல்லை அதை தாண்டி ஒன்று இருக்கா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இந்த டாஸ்க் கேம் இதில் மட்டும் டாப்பாக இருந்தால் போதுமா? இல்லை, அதுதான். ஏன்னா டாஸ்க் சூப்பராக விளையாடினவங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க. கெமி, எஃப்ஜே, கனி இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ டாஸ்கை தாண்டி ஒன்று இருக்கு, அதுக்கும் எனக்கும் உடன்பாடு கிடையாது. அது அங்கே தான் நான் நானே ஒரு எல்லையை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். டாஸ்கை தாண்டி என்ன இருக்கு? டாஸ்கை தாண்டினா மற்றவங்கள தாழ்த்தி தான் நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த எல்லையை தான் நம்ம தாண்டினா தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த கேம் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கு, அப்படிதான் இருந்திருக்கு. ஓகே. ஏன்னா ஒரு பாயிண்ட் முன் வைக்கணும், ஒரு விஷயத்தை கண்டனம் தெரிவிக்கணும்னா அது சத்தமா எல்லாரும் முன்னாடி எல்லாரும் கேட்குற மாதிரி, எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் வந்து யாருக்காவது அவங்களோட ஆக்ஷன்ஸை பார்த்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னா, நான் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னால் அது கண்டிப்பாக அவங்க மனசில் அது நிற்கும்.
அது ரொம்ப நாளைக்கு அவங்க மனசில் இருந்து அவங்க தன்னை திருத்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் அது நடக்கவும் செஞ்சிருக்கு. ஓகே, இப்போ கமருதீன், பாரு இவங்க எல்லாரும் நான் இருக்கும்போது அந்த காமிச்ச ஒரு ரிஸ்ட்ரெயின்ட் இருக்கு இல்லையா, அவங்க சண்டை போடுறதில்ல, வார்த்தை விடுறதில்ல, இது வந்து நான் இருக்கும்போது அந்த ஒரு ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அது அவங்களே சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இவன் இருக்கும்போது நான் எனக்கு அப்படியெல்லாம் பேசவே தோணாது அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நான் போனதுக்கப்புறம் அவங்க கனியோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, 2 பேரும் அந்த மாதிரி கண்ட்ரோல் இழந்து பல வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இது வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க போது இன்னைக்கு இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ப்ரோமோ நீங்க பாத்தீங்களா? அதுதான். ஓகே, அதை பார்த்து தான் நான் சொல்றேன் எந்த அளவுக்கு ஒஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பிக் பாஸ் பத்தி உங்களுக்கு இருக்கும்போது இந்த பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கம்பேரிட்டிவா இவ்வளவு சீசன் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டான விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதை ஏதாவது ஒரு வகையில ஸ்டாப் பண்ண முடியாதா, இல்லை ஏன் இந்த அளவுக்கு ஒஸ்டா போயிட்டு இருக்கு? இது பர்டிகுலரா இந்த 2 பேரால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமருதீன் அண்ட் பாரு பர்டிகுலராக 2 பேரால தான் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி அந்த நாய் குலைச்ச ஒரு விஷயம், அப்புறம் பிக் பாஸ் வந்து பிஹேவ் கமருதீன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கண்டித்த ஒரு விஷயம், அப்புறம் மைக்கு மறைச்சி பேசுனதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பனிஷ்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே இவங்க 2 பேரும் சார்ந்த ஒரு விதிமீறல்கள், இவங்க பண்ண சில அட்ராசிட்டிகள் தான் சார்ந்து தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து அதுக்கான ஒரு பெரிய காரணமாக இருக்காங்க. அதை தாண்டி மற்றவங்களும் அது நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க விதிமீறலாக பார்க்கும்போது. பட் அதிகமாக பண்ணது இவங்க 2 பேர் தான். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் அது ரொம்ப அந்த ஷோவோட ஒரு டெக்கோரம்க்கு ரொம்ப எதிராக இருக்கு. ஏதாவது சொல்ல முடியுமா இந்த அளவுக்கு மோசமா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இது இன்னும் நிறைய பேருக்கு வெளியே தெரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு அங்கேயே தெரியல, எனக்கு வெளியே வந்து தான் தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து பாரு கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீயும் கமருதீனும் பழகிறது பார்க்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. ஏன்னா என் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. ஆஸ் இன் ஜஸ்ட் கை பிடிச்சிக்கிறது, இப்படி பண்ணுறது, ஹக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் நான் சொல்லவும் செஞ்சுருக்கேன், பாரு நீ வந்து எதையும் லிமிட்டை மீறி எதுவும் பண்ணல. இது ஐ திங்க் எபிசோட்லேயும் வந்திருக்கு, நான் பார்த்ததில்ல. பட் இது லிமிட் மீறி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி 2 வாட்டி கேட்டிருக்கேன். இல்லை நான் அதெல்லாம் ஐ எம் வெரி கான்ஷியஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் நான் வெளியே வந்து பார்த்தா தான் இந்த நாய் குலைச்ச விஷயம் இதுக்காகத்தான். நான் சத்தியமாக என்ன நினச்சேன்னா, இந்த பிக் பாஸ் டீம் பை மிஸ்டேக் இருந்தால் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, அந்த நாய் குலைக்கிற இது பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் இன்னொரு அந்த அந்த கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது ஏதோ ஒன்று பண்ணாங்க. அது எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த நெக்லஸ் ஆமாம் சோப்பு மாப்பு அந்த டாஸ்க் நடந்தது இல்லையா, அதில் வந்து அந்த திங்ஸ் அந்த ஒரு சைக்கிளில் அவங்க 2 பேரும் போனாங்க அந்த டாஸ்கில். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சில்மிஷம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க நான் நினச்சேன். ஏதோ ஒன்று ஹக் பண்ணுறதோ அங்கே டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா அவங்க தான் வேற ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அது கேமராக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்படி அது என்ன பண்ணாங்க எனக்கும் தெரியல. பட் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. நீங்கள் வெளில வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், சவுண்டெல்லாம் கூட பிக் பாஸ் இதில் போட்டாங்க, அந்த 1 hour எபிசோட்லேயே போட்டாங்க. ஐ திங்க் தே ஆர் லிட்டரலி கிஸ்ஸிங் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் பட் ஐ டோன்ட் நோ. எனக்கு அதான் நான் கண்ணுக்கு தெரியாததுனால ஐ கான்ட் கமெண்ட் இதுதான் பண்ணாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் அப்படிதான் எனக்கும் தெரிஞ்சது நான் வெளியே வந்து பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட். நீங்கள் போன அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே இருக்கட்டும், அமித் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பேர் இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஒரு லீடர்ஷிப் உள்ள ஆள், ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒருத்தர். உங்களுக்கு சபரி அண்ட் வினோத் உங்க 3 பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் போய் பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு உங்களுக்கான ஒரு பேர் வந்துட்டு சேர்க்க சரியில்லை அப்படின்ற அந்த விஷயங்கள் நிறைய வந்துச்சு, நானுமே பார்க்குறேன். அப்படிங்கும்போது பட் நீங்கள் அவங்க கூட ஒரு நல்ல அட்வைஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு நார்மலான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, இவங்க கூட இருந்திருக்க கூடாது, அதனால தான் வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி பேர் இருக்கு. இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஆஃப்கோர்ஸ், ஏன்னா இதுக்கு வேற என்ன, எனக்கு வேற சாய்ஸ் என்ன இருந்ததுன்னு தெரியல. பிகாஸ் நான் போன உடனே எல்லார்கிட்டையும் பேசினேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லார்கிட்ட அந்த வாட்டர்மெலன் கூட உட்காந்து அவரோட டாகை பற்றி பேசுகிறதோ, இல்லை வியானா கூட உட்காந்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கடந்து வந்திருக்காங்கன்னு பேசுகிறதோ, எல்லார்கிட்ட போய் பேசினேன். ஒரு கட்டத்தில் நான் பாரு கிட்ட பேசுகிறத பார்த்து அவங்க அந்த ஒரு ஏதோ கனி, சபரி, விக்ரம், சுபிக்ஷா இவங்க எல்லாரும் நான் கண்ணு பட பார்க்குறேன், என்னை அவாய்ட் பண்ணி போகிறாங்க.
ஓகே. ஒரு எத்தனையோ வாட்டி சபரி பக்கத்து, எனக்கு சபரி ரொம்ப பிடிக்கும், சபரி பக்கத்தில் போய் உட்காந்து ஏதாவது பேசலான்னு பார்த்தா ஏஞ்சி போயிடுவார். இதே தான் கனிக்கும் நடந்திருக்கு. இதே தான் வந்து விக்ரம் பக்கத்தில் போய் உட்காந்து நான் ஏதாவது பேசுகிறேன், அவர் வந்து 2 வார்த்தை சொல்லுவார், அதுக்கப்புறம் அவர் ஒரு லோகத்துக்கு போயிடுவார், அவர் ஏதோ ஒரு வேற லோகத்துக்கு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே நான் பார்வகிட்ட அதிகமாக பேசுறதுனால இவங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் அதனால நான் வந்து எதுக்கு பார்வகிட்ட பேசாமல் இருக்கணும்? ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய நல்ல குவாலிட்டிஸ் நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரு ஏதாவது சொன்னால் அடுத்த வாரம் அதை திருத்திப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த டாஸ்க்லலாம் அவ்வளோ முனைப்பு, நெக்லஸ் டாஸ்க்லலாம் அவங்க வந்து அந்த கோவை சரளாமா கேரக்டர் ஒன்று எடுத்தாங்க. அந்த கோயம்புத்தூர் பாஷை அவங்களுக்கு அது தெரியாது, ஆனால் அவ்வளோ நல்லா பேசுனாங்க. அதில் ஃபுல்லாக அந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்கில் கூட தனக்கு சமையல் தெரியலன்னா கூட அது வந்து நான் சமையல் செய்வேன், எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணுறேன், இவங்க எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் எல்லாத்தையும் தாங்கி குழந்தைங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து கொண்டு போய் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரென்த் காமிச்சிருக்காங்க. இப்போ ராஜாராணி டாஸ்க்லேயும் கண்ணில் அடிபட்டாலுமே அந்த ராணி வேஷத்துலேயும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறது, வாட்டர் மெலன் என்னதான் அங்கே ஒரு கேஆஸ் கிரியேட் பண்ணாலும் கேரக்டரில் இருந்தே அவரை அட்ரெஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இது பண்ணியிருக்காங்களா. ஸோ எனக்கு ஓகே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து அந்த வீட்டில் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சு மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நானும் பாரு பேசும்போது தான் அவங்க ஏன் பேச்சை கேட்குறதோ நான் அவங்க பேச்சை கேட்குறதோ அப்படி நடந்தது. ஒரு சரியான ஒரு கான்வர்சேஷன், ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தது. அதனால நான் பாருக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பண்ண மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி என்னால் அந்த இவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு, அண்ட் ஷீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அவங்க நான் இருக்கிற ஃபுல் டைம் அவங்க குட் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. எனக்கு சில விஷயம் தெரியாது, அவங்களும் அதை பற்றி போய் சொன்னாங்க, எனக்கு அதை நினச்சி மனஸ்தாபம் இருக்குது. பட் மற்றபடி ஐ ஃபீல் நான் அவங்கக்கிட்ட பேசுறதுனால மற்றவங்க எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. பட் அதனால நான் இவங்ககிட்ட பேசாமல் இருந்தால் நான் ஒரு கோலை ஆகிடுவேன். ஓகே. ஒரு ஃப்ரெண்டை வந்து மற்றவங்க என்ன ஒதுக்குறாங்கிறத பார்த்து நான் ஒரு ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கோலை நான் என்ன நினைச்சுவேன். ஓகே, இல்லை புரியுது. இப்போ உங்கள் ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சினி மேம் வந்திருந்தாங்க உள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் உங்களோட பிளேக்காக அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. பட் அதை நீங்கள் போய் ஷேர் பண்ணிக்கிட்டது பாரு கூட. ஆமாம், அது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்கள் வந்து இது வந்துச்சா இல்லை தெரியல, நான் நாமினேட் பண்ணும்போது கூட, க்ளோஸ் நாமினேஷன் பண்ணும்போது கூட நான் யாரை நாமினேட் பண்ணுறேனோ அவங்கக்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் உங்களை தான் நாமினேட் பண்ணேன், இந்த காரணத்துக்காக உங்களை நாமினேட் பண்ணேன். அந்த மொட்டை கடைதாசி எழுதும்போது கூட நான் பிரஜன் கிட்டேயோ எஃப்ஜே கிட்டேயோ நான் தான் இது எழுதுனேன், இந்த காரணத்துக்காக எழுதுனேன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே எப்படி தான் பிரதர், நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாரையாவது நான் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா நான் போய் சொல்லிடுவேன், நான் சொல்லி அடிப்பேன். அதுதான் என்னோட ஸ்டைல். அண்ட் அது வந்து சேது சார் கூட ஒரு வீக்கெண்டில் சொல்லியிருப்பார், சொல்லி அடிங்க, ஏன் மனசில் வச்சுக்கிறீங்க, சொல்லிடுங்க அப்படின்னு. பட் அந்த விஷயத்த நான் ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் ஏதாவது எனக்கு பிடிக்கலன்னு டக்குன்னு போய் சொல்லிடுவேன். ரஞ்சினி வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாயிரு பேசாத அந்த மாதிரி சொல்லும்போது நான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு, நான் என் மனைவியை கம்ப்ளீட்டாக நம்புகிறேன், இதை நான் சொல்கிறேன், இதுதான் அவன் என்கிட்ட வந்து சொன்னது. அதை சொல்லி கொஞ்ச நேரத்தில் எனக்கு பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஏஞ்சி போயிட்டேன். ஏன்னா அந்த விஷயத்த நான் அப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாரு கிட்ட அவ்வளோ பேசாமல் இருக்கிறது, சாண்ட்ரா கிட்ட அவ்வளோ பேசாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நான் அப்போலேருந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு வந்து இது சொன்னால் என்ன, அவங்க அப்படி நினைப்பாங்க, ஓ ரஞ்சினி வந்து இப்படி சொல்லிட்டாங்க அதனால நினச்சிட்டு போட்டோம். நான் எதுக்கு மறைமுகமாக திடீர்னு ஒருத்தன் என்கிட்ட பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட டெய்லி பேசிகிட்டு இருக்கேன், இவன் சேர்க்கை சரியில்லை அப்படின்னு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நான் டேய் பாரு எங்கள் அம்மா ஒன்று அப்படி சொல்கிறாங்க, எனக்கு அவங்கள தான் நான் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுறேன், எனக்கும் இது சரியில்லைன்னு தோணுது, பிகாஸ் என்னோட நல்லதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் உன்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து உன் கூட அவ்வளோ பேச வேணாம் அப்படின்னு சொல்லி நான் விலகிக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ இதோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது ஸ்ரீரஞ்சனி மேம்கிட்ட இருந்து? வெளில வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. நீ எப்படிரா அந்த வீட்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்து இத்தனை நாள், நான் சத்தியமாக ஹார்ட்ஸ் ஆஃப் யூ, நீ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண, டிக்னிட்டியோட கிரேஸோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன், ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, ரொம்ப
ரொம்ப எமோஷ்னலாக என்ன இது இப்போ வரைக்கும் இது நீ 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 ஹேண்டில் பண்ண விதால என்னால் ஹேண்டிலே பண்ண முடியாது, நீ தான் இதை பண்ண முடியும். ஒருத்தன் இந்த சீசனில் அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ நல்லவனாக இருக்க முடிஞ்சதுன்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும், அது நீ காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அரவணைச்சான். ஸோ எனக்கு அவன் வந்து நீ நான் பேசுனதெல்லாம் அப்படி சொல்லிட்டியே அப்படின்னு அவன் ஒரு நாள் கூட நினைக்கல. இப்போ உள்ள இருந்துட்டு நிறைய வார்த்தைகளால் அபியூஸ் பண்றதா இருக்கட்டும், இப்போ சாண்ட்ரா வந்துட்டு ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க இருக்கும்போது உங்களை சுத்தி நடந்தவங்களுக்காக நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதையாவது அட்ரஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது? ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிறது அவங்களே சரிச்சிருக்காங்க நிறைய வாட்டி. இப்போ நான் அன்னைக்கு சும்மா பாஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஜெயிலில் இருந்தாங்க சாண்ட்ரா. ஸோ இந்த பாரு வந்து குட் மார்னிங் ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன ஸ்கேம்லாம் சொல்கிறாங்க, நான் போய் கேட்டேன் சாண்ட்ரா ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஃபன்னியாக ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. அவங்களும் அது சிரிச்சிட்டாங்க. அது ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது அவங்க சிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கே அது இல்லை, சும்மா ஏதோ அது ஜோக்காகவே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பாருவும் சாண்ட்ராவும் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் நினச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்க பண்ணாங்க இல்லையா, ஒரு சம்பவம் பண்ணாங்க இல்லையா, அதை வச்சு நீ ஒரு ஸ்கேம் பண்ணிட்டேன், எல்லாரையும் முட்டாளாக்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவங்க ஸ்கேம்ரான்னு சொன்னாங்க நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இப்போ போக போக தெரியுது அவங்க வேற ஏதோ ஒரு மனசுல ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, வினோத் மேம் கூட சொல்லியிருந்தாங்க உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒன்று அமையாது. வினோத் கூட அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க வர வெளியே வரும்போது? நான் இப்போ கூட மிஸ் பண்ணுறேன். நான் வந்து வீட்டில் உட்காந்தா அந்த பிக் பாஸ் வீட்டில் உட்காந்தா வந்து எங்கேயோ அவனை இழுத்துட்டு கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு பாட்டு போடுவோம், ஏதாவது அவன் பொண்ணை பற்றி பேசுவான், நான் என் பொண்ணை பற்றி பேசுவேன், ஏதோ ஒன்று பேசுவோம், சும்மா விளையாடுவோம், பாலை வச்சு தூக்கி பிடிக்கும், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். லைக் ஐ ரியலி மிஸ் தட் ரொம்ப மாதிரி எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். நான் அவர் ஏதாவது பேசுனா எனக்கு ஏதோ ஒரு கேம் விளையாடுறாரு, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ ஸ்வீட்டாக மனசில் எதுவும் இல்லாமல் அவர் பேசுவார். அண்ட் அவருக்கும் என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு. ஏன்னா அவர் அப்படி தான் லைக் ஹீஸ் ரொம்ப ஜென்யூனான பர்சன். நான் அண்ட் நான் சொன்னால் கேட்பார். அவருக்கும் திவ்யாவுக்கும் நடந்த ஒரு சண்டையில் கூட மச்சா கை நீட்டி பேசாத, பாரு பொறுமையாக பேசு, இந்த விஷயத்தை வச்சு உன்னை மறுபடியும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மாதிரி வார்த்தையை விடாத, பாடி லாங்குவேஜை ரொம்ப ஹார்ஷ் ஆக்காத, அந்த மாதிரி சொல்லி அந்த ஃபைட்டு த்ரூ அவுட் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து மச்சான் உனக்காக தான் நான் சும்மா இருந்தேன், இல்லைனா நான் பயங்கர கோச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நீ சொன்னதுனால உன்னை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன், நீ அதனால நான் வந்து ஃபுல்லாக அதனால அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோல்குள்ளே இருந்தார் அந்த ஃபைட்டு ஃபுல்லாக. எங்கேயோ ரொம்ப கத்தியோ ரொம்ப ஏதாவது வார்த்தை விட்டோ இல்லை ஒரு கையை நீட்டி இப்படி பண்ணாமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எனக்கு அவருக்கும் என் மேலே எனக்கும் அவர் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் இருக்குது. ஓகே, உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு கேம் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும், பர்சன்ஸ் எல்லாருமே வெவ்வேறு பர்சனாலிட்டிஸாக தெரிஞ்சிருப்பாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கப்புறம் எதாவது பார்த்ததுக்கப்புறம் யாரோட இமேஜாவது உங்களுக்கு மாறிச்சா? அது இப்போ உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு பெருசாக மாறுனது இப்போ பாரு எஸ்பெஷலி பிகாஸ் நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாமல் உள்ள நடந்திருக்கு. அப்புறம் சபரியோடது, சபரி ரொம்ப மனசில் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பேசுவார்னு நினச்சிட்டு இருந்தேன். சபரியும் திவ்யாவும் வந்து இந்த லேகியம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல. அது எப்படி என்ன வச்சு ஏன்னா மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப், இப்போ சபரிக்கும் ரம்யாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், எஃப்ஜேக்கும் கனிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அப்புறம் விக்ரமுக்கும் சுபீக்ஷாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், எதையும் நான் அந்த தோற்றத்தில் பார்க்கவே இல்லை. ஆனால் இவங்க சர்வசாதாரணமாக ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பழகிறாங்க, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருந்தோம் அந்த வீட்டில். நான் அதை சொல்லிக்க விரும்பலை, பிகாஸ் அந்த வீட்டில் ஒரு உறவு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டோம். பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த லேகியம்லாம் சொல்லி கொச்சப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது அவ்வளோ அவங்க எல்லாரையும் கண்டிக்கிற திவ்யா அந்த இடத்துல அப்படி சொன்னாங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு இதுதான் அவங்க கேமா வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக பேசுகிறீங்க, எல்லா பாயிண்ட்டையும் சூப்பராக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தோற்றத்தை உருவாக்கிக்கிறீங்க, ஆனால் என் முதுகு பின்னாடி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க,
சபரிக்கிட்டையும் எனக்கு அது அந்த ஒரு மனஸ்தாபம் தான் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ 2 சீசன் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் பிக் பாஸாக இருக்கும் போது நீங்கள் பிக் பாஸ் ஒரு கோணத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது வாய்ஸ் ஆஃப் வெளியே இருந்து பார்க்கறதுக்கும் இப்போ உள்ளே போனதுக்கப்புறமும் அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? அது எப்படின்னா, அது பிக் பாஸ் வாய்ஸாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 23-24 தான். அது எனக்கு ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் இருந்தேன். நான் இது ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட பேசணும். இப்போ இருக்கிற பிக் பாஸை நீங்கள் பிக் பாஸ் ஸ்கூலில் போட்டாலும் அவருக்கும் நிறைய இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப முழிப்பாங்க. பிகாஸ் அடுத்து என்ன பாம்பு வரப்போகுது, என்ன அம்பு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு பிக் பாஸாக உட்காந்து ஒரு ஹவுஸ்மேட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கோ எல்லா ஹவுஸ்மேட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே ஒரு கடவுள் மாதிரி அவங்க உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளே ஒரு சாதா மனுஷனாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த கடவுள் என்ன சொல்லுவார், என்னெல்லாம் பேசுவார் அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது. ஓகே, ஏன்னா எதிர்பார்த்தது தான் எதிர்பார்க்கணும். இந்த கேமில் எஸ்பெஷலி இந்த சீசனில் நம்ம ஒன்று நினைப்போம், நடக்கிறதே வேற. பட் அங்கிருந்து வெளி உலகத்தோட ஒரு டச்சோடு இருந்து அண்ட் இவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படி அது ரொம்ப ஈஸி. அதில் ஒரு நல்ல வாய்ஸ் வேணும், அது மாடுலேட் பண்ணுற ஒரு திறமை வேணும். மற்றபடி மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை வேணும். இது மட்டும்தான். ஆனால் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறது மைண்ட் கேம். மைண்டில் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும். எப்போவுமே அந்த ப்ரெஷர் எப்போ வெடிக்கும்னு அது போயிட்டே இருக்கும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பிக் பாஸ் விளையாடுறதோ இருக்கட்டும், ஜெயிக்கிறதா இருக்கட்டும், தாழ்த்தி பேசணும், நீங்கள் நிறைய கிரிமினலாக யோசிக்கணும், இப்படின்ற மாதிரி மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் நேர்மையாக விளையாண்டீங்க, டாஸ்க்கெல்லாம் நல்லா விளையாண்டீங்க, இதை தாண்டி ஒன்று இருக்குது, பட் அதை என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. இப்போ அதுதான் பிக் பாஸ்ன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதையே விளையாண்டுருக்கலாமே. எனக்கு அதான் சொல்கிறேன். இப்போது பிக் பாஸ் 3 மாசத்துல முடிஞ்சிடும். ஆனால் என்னோட வாழ்க்கை அதை தாண்டி போகும் இல்லையா? இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 6 வருஷம் கழிச்சு என் பொண்ணு ஏதோ யூடியூப்ல தேடி பார்க்குறான், அமித்தோ அந்த மாதிரி ஏதாவது தேடி பார்த்து அமித் அட்ராசிட்டி இன் பிக் பாஸ், நான் சத்தமாக கத்துறது, ரொம்ப ஒரு மாதிரி மற்றவங்கள கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கள அடக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணியிருந்தா என் பொண்ணு என்னை எப்படி பார்ப்பான்? இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? இன்னைக்கு இது போச்சுன்னா கூட எனக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. எனக்கு பிக் பாஸ் கிடைக்கலையா, பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகலையா, ஓகே, அது வேற யாருக்கும் போகட்டும். நான் என்னோட சுயத்தை நான் இழந்து நான் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? புரியுது. வாழ்க்கை இதை விட பெருசா இருக்கு இல்லையா? நீங்க ஆசைப்படுறதெல்லாம் தாண்டி as a ஒரு ஆடியன்ஸா யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வினோத். இது நீங்க ஆசைப்படுற மாதிரி இருக்கே. ஆசைப்படுறதா? எனக்கு நான் நம்புறது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அந்த நம்பிக்கையை அதை ஒரு நிஜமாக்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். நான் சொல்லி பார்த்து அதை நிஜமாக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை கண்டிப்பாக வினோத் ஜெயிப்பார். நல்லதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு தன்னை எப்போவுமே டெவலப் பண்ணுற ஒரு தன்மை இருக்கிறவங்க கண்டிப்பாக மக்களுக்கு பிடிச்சி அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அது என்னோட ஆசையும் சரி, பட் அது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே, அது நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வினோத் ஜெயிக்கலைன்னா அன்டிசர்விங் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். யாராவது ஒருத்தவங்க அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி அன்ஃபேர் வின்னர் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கா அவங்களுக்கு மைண்டில்? இவங்க வின் பண்ண அது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னு. வின் பண்ணால் ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஐ ஃபீல் திவ்யா வின் பண்ணால் எனக்கு அன்ஃபேராக தோணும். பிகாஸ் அவங்க அவங்களோட விளையாட்டு முறை எனக்கு பிடிக்கல. ஸோ அது மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அது அவங்க அது ஓட்டு கொடுத்து அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் எனக்கு தெரியாத விஷயம் என்னால் சொல்ல முடியாது இல்லையா? நான் பார்த்த விஷயம்தான். ஸோ அவங்கக்கிட்ட பெருசாக ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மற்றவங்களோட கருத்து ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ட் அதான் இந்த டாஸ்க்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கலாம். ஆல் தீஸ் திங்ஸ் புட் டுகெதர் எனக்கு திவ்யா வின் பண்ணால் அன்டிசர்விங்காக இருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.